Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலை கலைக்கூடம். I am your Saravana Kumar. So okay, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை சார் பார்க்க போகிறோம்? டிரெக்ட் ஸ்பீச் அண்ட் டைரக்ட் ஸ்பீச் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, அந்த வீடியோட பார்ட் 4 தான் எக்ஸ்க்ளாமேட்டரிவ் டைப் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அது என்ன சார்? ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணியிருப்போம். செகண்டில் என்ன அப்லோட் பண்ணியிருப்போம்? இன்டராகேட்டிவ், அதாவது கொஸ்டின் சென்ஸ் எல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்துருப்போம். தேர்டில் பார்த்தோம்னா இம்பேரேட்டிவ் டைப்னு பார்த்துருப்போம் இல்லையா? அதோட கண்டினியூட்டி தான் ஃபோர்த்து டைப் எக்ஸ்க்ளாமேட்டரிவ். ஸோ வாட் இஸ் த எக்ஸ்க்ளாமேட்டரிவ் அப்படின்னா, எக்ஸ்க்ளாமேட்டரி ரெஃபர்ஸ் டு ஃபீலிங்ஸ் ரெஃபர் பண்ணி தான் இருக்கும் ஓகேவா? ஸோ நம்ம ஃபீலிங்ஸ் எத்தனை கிளாஸிஃபை பண்ண முடியும்? 4 கிளாஸிஃபை பண்ணலாம். எத்தனை பண்ணலாம் சார்? 4 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். அப்போ அந்த 4 டைப் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஒன்று ஆர்டினரி ஃபீலிங் இல்லையா? அது கேஷுவலாக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஃபீலிங் ஒன்று. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அது ஜாய்ஃபுல் சம்மந்தப்பட்டது இல்லையா? ஹாப்பினஸ் சம்மந்தப்பட்டது. இல்லாட்டி பார்த்தோம் அப்படின்னா ஷாரோ சம்மந்தப்பட்டது ஒரு ஃபீலிங்ஸு. தென் ஃபைனலாக பார்த்தோன்னா பெயின் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா? இப்போ 4 வகையான ஃபீலிங்ஸ் நமக்கு இருக்குங்கிறது வீணும் இல்லையா? ஓகே, இப்போ இந்த மாதிரி வரும்போது என்னென்ன இன்டர்செக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி அந்த இன்டர்செக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டினரி ஃபீலிங்ஸுக்கு பார்த்தா அப்படின்னா இன்டர்செக்ஷன் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வாவ் சொல்லுவாங்களா, வாவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி பார்த்தா அப்படின்னா வாட் முதல்ல அந்தது ஹவ் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா திஸ் ஆர் ஆல் கால்டு ஆர்டினரி இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்க்ளைம்டு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். என்ன யூஸ் பண்ணால் போதும்? ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு பதிலாக எக்ஸ்க்ளைம்டு மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், டிரெக்ட் டு இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணும்போது ஓகேவா? ஒருவேளை ஹாப்பி சம்மந்தப்பட்ட இன்டர்ஜெக்ஷன் வருது ஓகே, வாட் ஆர் கால்டு ஹாப்பி இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் ஸ்பெசிஃபை பண்ணி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பாருங்களேன். ஹுரே ஹுரா சொல்லுவாங்க, ஹுரா பிராவோ சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எதுக்கான இன்டர்ஜெக்ஷனா? ஹாப்பினஸ் சம்மந்தப்பட்ட இன்டர்ஜெக்ஷன். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரிப்போர்ட்டிங் வேர்பை எப்படி சேஞ்ச் பண்ணணுமா? எக்ஸ்ட்ரீம் வித் ஜாய் அல்லது எக்ஸ்ட்ரீம் வித் ஜாய்ஃபுல்லி இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் வித் சாரோ இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் வித் ஹாப்பி அல்லது எக்ஸ்ட்ரீம் வித் ஹாப்பிலி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா எப்படி சேஞ்ச் பண்ணணும்? எக்ஸ்ட்ரீம் வித் ஜாய் இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் வித் ஜாய்ஃபுல்லி இல்லை எக்ஸ்ட்ரீம் வித் ஹாப்பி இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் வித் ஹாப்பிலி அப்படிலாம் சேஞ்ச் பண்ணணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா சரி. நெக்ஸ்ட் பாருங்களேன், சாரோ சம்மந்தப்பட்டது வருது. சாரோ சம்மந்தப்பட்டது என்ன பண்ணணும்? அதுக்கு சாரோ சம்மந்தப்பட்ட இன்டர்ஜெக்ஷன் என்னது? ஓப்ஸ். என்னது? ஓப்ஸ். நம்ம நெட்டில் செலக்ட் பண்ணுவோம்ல, நம்ம இன்டர்நெட்டில் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்நெட் சர்வர் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இருக்கும், நம்ம வெப்சைடு ஸ்லோவாக நம்ம தேடுற வெப்சைட் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஓப்ஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டு வரும் இன்டர்நெட்டில் இல்லையா? அப்போ ஓப்ஸ் அப்படின்னா ஐயோ அப்படின்னு மீனிங் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து இதுதான் மென்ஷன் பண்ணணும், நெகட்டிவ் தாட்ஸாக. அப்போ அது சாரோ சொல்கிறாங்க. அலாஸ் ஐயோ சொல்லுவோம்ல, ஐயோ அப்படிங்கிறத அலாஸ். ஓ இல்லை நான் இல்லை அப்படின்பாங்கல்ல, அந்த ஓ ஸோ இதை எல்லாமே எதில் வரும் அப்படின்னா சாரோவை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். எதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம்? சாரோவை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேவா? ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன ரிப்போர்ட்டிங் வேர்ப் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்? அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்ப் போட்டு எக்ஸ்க்ளாமேட்டரிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வித் சாரோ அல்லது எக்ஸ்ட்ரீம் வித் சாரோ ஃபுல்லி அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா சென். ஃபைனல் ஒன் பாருங்களேன், இப்போ பெயின் சம்மந்தப்பட்ட வருது. அப்போ பெயின் சம்மந்தப்பட்ட நம்ம இன்டர்செக்ஷன் வேர்டு என்னது? ouch ow சொல்லுங்க, ow இல்லையா? அது ow அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லலாம் இல்லை, கீழே இருக்குது ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா என்ன சம்மந்தப்பட்டது? பெயின் சம்மந்தப்பட்டது. அப்போ என்ன வருமா? எக்ஸ்ட்ரீம் வித் பெயின் ஆர் எக்ஸ்ட்ரீம் வித் பெயின்ஃபுல்லி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா? இது எல்லாமே என்ன வேர்டு? இன்டர்செக்ஷன் வேர்டு. இப்படி வந்துச்சு அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வேர்பை நான் சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுவேன் ஓகேவா? சரி, இதெல்லாம் ஓகே சார். இப்போ இன்வெர்டர் கமா ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ண கன்ஜெக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கன்ஜெக்ஷன் என்ன சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான கன்ஜெக்ஷன் தட். அப்போ சொன்னோம்ல கன்ஜெக்ஷன் சொன்னோம், வரிசை சொல்லுவோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னோம்? தட் சொன்னோம். அதேமாரி இன்ட்ராகேட்டிவ் என்ன சொன்னோம்? எஸ்ஆர் டைப் பண்ணதா இஃப் ஆர் வெதர் யூஸ் பண்ணோம். டபிள்யூஹெச் ஃபார்ம் வந்து என்ன வரும்? டபிள்யூஹெச்சா அப்படியே நம்ம யூஸ் பண்ணி சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இம்பேரேட்டிவ் என்ன சொன்னோம்? பிளைன்ஸ் கமாண்டாக இருந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணணும், நெகட்டிவ் கமாண்ட் இருந்தால் நாட் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி என்ன இருக்குது? எக்ஸ்க்ளாமேட்டரி என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? தட். அப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்க்ளாமேட்டரிக்கும் தட்டு,
இன்ட்ராகேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஆர்என் டைப்பாக இருந்தால் இஃப் ஆர் வெதர், டபிள்யூஹெச் இருந்தால் டபிள்யூஹெச் அப்படியே யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கமாண்ட்ஸ் இருக்குது, அதாவது இம்பேரிட்டிவ் டைப் வருது அப்படின்னா பாசிட்டிவ் கமாண்ட் நாட் யூஸ் பண்ணணும், நெகட்டிவ் கமாண்ட் தான் நாட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் இந்த மாதிரி டைப்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹேவ் அண்டர்ஸ்டுட் இல்லைன்னா சரி. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்களேன். த ஸ்பெக்டேட்டர்ஸ்னு யார்? பார்வையாளர்கள் இல்லையா? த ஸ்பெக்டேட்டர்ஸ் செட் வாட் அ ஸ்வீட் வாய்ஸ் ஹி ஹாஸ். அவளுக்கு என்ன ஒரு அழகான வாய்ஸ் தான், என்ன ஒரு இனிமையான வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இருக்கு. இதை எப்படி சேஞ்ச் பண்ணோம்? த ஸ்பெக்டேட்டர் ஸ்பீக்கர் எப்போதுமே என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தா இன்வெர்ட் ஆகாமல் வெளியில் இல்லையா? ஸோ த ஸ்பெக்டேட்டர் ஸ்பீக்கர் இங்கே அதனால் என்ன பண்ணல, அது எந்த சேஞ்ச் பண்ணல. இப்போ செட்டுங்கிறது என்னது? ரிப்போர்ட்டிங் வேர்ப். இது என்னதான்? ரிப்போர்ட்டிங் வேர்ப்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகும்? எக்ஸ்க்ளாமேட்டரியை பொறுத்த வரைக்கும் இம்பேரட்டிவாக இருந்துச்சுன்னா கமாண்ட்ஸ் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்னு சொன்னோம். இதே எக்ஸ்க்ளாமேட்டரி என்ன பண்ணுவோம்? உள்ளுக்குள்ள இருக்க சென்டென்ஸ் அந்த ஃபீலிங்ஸை பொறுத்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உள்ள இருக்க சென்டென்ஸ் என்ன சார் பாருங்க, வாட்டர் ஸ்வீட் ஆஸ் ஹி ஹாஸ். அப்போ இதில் ஆரம்பிச்சிருக்கு, பாட்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது பிளைன் ஆர்டினரி இல்லையா? இது என்னது? பிளைன் ஆர்டினரி. அப்போ பிளைன் சென்டென்ஸு, ஆர்டினரி சென்டென்ஸு. அப்போ என்ன பண்ணுவோம்? ஆர்டினரி என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம எக்ஸ்க்ளைம்டு மட்டும் யூஸ் பண்ணால் போதும் சொல்லுவாங்களே, எக்ஸ்க்ளைம்டு. அடுத்து கன்ஜெக்ஷன் எஸ் யூஸ் பண்ணுறது ரிமூவ் பண்ணணுமா? தட் யூஸ் பண்ணுவோமா? அடுத்து தட்டு போட்டாலே அது கன்ஜெக்ஷன் நம்ம வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம புது சென்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சென்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகணும்? சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? ஸ்வீட் வாய்ஸுங்கிறது இது நமக்கு அட்ஜெக்டிவ் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த சீங்கிற சப்ஜெக்ட், ஹேஸுங்கிறது வேர்பு இல்லையா? இதை தான் நம்ம இப்போ கொண்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அப்புறம் வேர்பு, அப்புறம் தான் அட்ஜெக்டிவ் நம்ம கொண்டுகிட்டு போகணும். அப்படி ரூல்ஸ் தான் கொண்டு போகணும். இப்போ இந்த சப்ஜெக்ட் இங்கே வந்துச்சு அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் இருக்குது? சி அப்படின்னு இருக்குது. தேர்ட் பர்சன் தானே? தேர்ட் பர்சன் என்ன பண்ணலாம்? அப்படி யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ சி. அடுத்து ஹேஸுங்க எந்த ஃபார்மில் சார் இருக்குது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சார் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்கு இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் இங்கிட்ட வரும்போது எதை பார்க்க சொல்லியிருக்கேன்? வேர்பை எப்போதுமே இன்வெர்டர் கமாண்ட் வேர்பை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வேர்பு பார்க்கணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எதில் பார்த்தோம்? ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வீடியோலேயே. அதே தான் ரிப்போர்ட்டிங் வேர்பு. என்னது? ப்ரெசென்ட்டாக பாஸ்டா? செட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ இங்கே ஹேஸுங்கிறது இங்கே வரும்போது என்ன வரும்? பாஸ்ட் ஃபார்மில் தான் வரணும். என்ன வரணும்? பாஸ்ட் ஃபார்மில் தான் வரணும். அப்போ ஹேஸோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன சார்? ஹேடு தானே? அப்போ ஹேட் அப்படின்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஸ்வீட் வாய்ஸ் இருக்குது. எப்போ எல்லாம் நம்ம அட்ஜெக்டிவை இன்வெர்டர் கம்மா விட்டு வெளியில் எடுத்து இன்டைரக்டை கொண்டுட்டு வரமோ அப்போ என்ன பண்ணணும்? வெரி அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? வெரி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். அப்போ ஸ்வீட் வந்து வெரி ஸ்வீட் வாய்ஸ் மாற்றணும். எப்படி மாற்றணும்? வெரி ஸ்வீட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒருவேளை பியூட்டிஃபுல் சீன் அப்படின்னா வெரி பியூட்டிஃபுல் சீன் அப்படின்னு வரும். ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா வெரி ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு வரும். என்ன ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா வெரி ஸ்ட்ரேஞ்ச். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அப்படின்னா வெரி பியூட்டிஃபுல். அதே மாதிரி தான் ஸ்வீட் அப்படின்னா வெரி ஸ்வீட் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ எப்போல்லாம் டிரெக்டோட இன்டெரக்ட் மாற்றுறோமோ அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த வெரி அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது இன்டெரக்ட் இந்த டேரக்ட் மாத்திரம்னா என்ன பண்ணணும்? அந்த வெரிங்கிற வேர்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? சரி, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். The doctor said, alas, what a bad luck he has. ஐயோ அவனுக்கு என்ன ஒரு கெட்ட லக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம டாக்டர் சொல்லலாம். இப்போ நான் வரும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் என்ன ஆகாது? நம்ம ஸ்பீக்கரில் எந்த சேஞ்சஸ் ஆகாது. ஸ்பீக்கர்லேயும் சரி, அதாவது சப்ஜெக்ட்லேயும் சரி, ஆப்ஜெக்ட்லேயும் சரி, இன்வெர்ட் ஆக்கமாக வெளியில் வந்தால் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதனால் வரும் த டாக்டர் செட்டுங்கிறது, த டாக்டருங்கிறது அப்படியே வரும் இல்லையா? அப்போ இந்த டாக்டர் அப்படிங்கிற வேர்டு அப்படியே வந்துடுது. அடுத்து செட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் உள்ளக சென்டென்ஸ். அலாஸ்னா அது சாரோ பேஸ் பண்ணியிருக்கு இல்லையா? அப்போ எக்ஸ்ட்ரா எடுத்து சாரோ. டாக்டர் எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ. அதனால எக்ஸ்டெண்ட் சாரோ. அடுத்து கன்ஜெக்ஷன் என்ன யூஸ் பண்ணணும்? தட்டுங்க கன்ஜெக்ஷனா? தட்டு. அடுத்துனாது நலாஸ் தானா மாறிடுச்சு நமக்கு. நலாஸ் தான் நமக்கு எக்ஸ்டெண்ட் சாரோவாக மாறிடுச்சு இல்லையா? சாரோவாக மாறிடுச்சு. அடுத்து எப்போதுமே என்ன பண்ணி வச்சிருக்கேன்? வாட்டில் வந்து என்ன பண்ண நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? இதெல்லாம் என்னது ஆனரி இன்டர்செக்ஷன் சொல்லுவேன். இதெல்லாம் என்ன பண்ண நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தனாக்கு பேட் லக்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, ஹீங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, ஹேஸ்ங்கிறது வேர்ப் இருக்குது இல்லையா?
இப்போ என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அப்புறம் வேர்பு, அப்புறம் அட்ஜெக்டிவ், அந்த ஃபார்மெட் நான் கொண்டுட்டு போகணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அதே ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணோமா இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போ ஹீங்கிற சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் தானே, அப்போ தேர்ட் பர்சன் என்ன பண்ணணுமா அதே பண்ணணும்னா அப்படியே போட்டுக்குவோம் ஹீ. அடுத்து ஹேஸ் இங்கே கொண்டுட்டு வரணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹேஸ் இங்கே கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டிங் வேர்ப் பார்க்கணும். இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்ப் எந்த ஃபார்மு, ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் ஃபார்மு. அப்போ என்ன பண்ணணும், பாஸ்ட் இருந்தால் அது இங்கே டென்ஸும் பாஸ்ட் ஃபார்மு. அப்போ ஹேஸ்ன்னு என்ன வரும், ஹேடுன்னு வரும். அடுத்து யா பேட் லக்ங்கிறது இது அட்ஜெக்டிவ் தானே, இப்போ என்ன வரும், யா வெரி பேட் லக் கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும், யா வெரி பேட் லக் அப்படின்னு கொண்டுட்டு வரணும். ஹாய் அண்டர்ஸ்டுட் கிளியர்லினா, புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் சொல்லி பாருங்க, த ஸ்பெக்டேட்டர் செட் வாட்டர் ஸ்வீட் ஷி ஹாஸ் அப்படின்னு வந்தா என்ன பண்ணணுமா, த ஸ்பெக்டேட்டர் எக்ஸ்பெக்டட் தட் ஷி ஹேட் எ வெரி ஸ்வீட் வாய்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். இதே த டாக்டர் செட் அலாஸ் வாட் அ பேட் லக் ஷி ஹாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணுமா, த டாக்டர் எக்ஸ்டெண்ட் வித் சாரோ அப்படின்னு போட்டதுதான் கன்ஜெக்ஷன் தட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஹி ஹேட் எ வெரி பேட் லக் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறோம். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் fourth one, the audience said what a lovely performance it was. இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க, இந்த ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ என்ன சார் சேஞ்ச் ஆகும், சப்ஜெக்ட்லேயும் ஆப்ஜெக்ட்லேயும் தேர் இஸ் நோ சேஞ்ச், ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இஸ்ன்ட் இட். ஸோ த ஆடியன்ஸ் வருமா, சப்ஜெக்ட் த ஆடியன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்குவோம். அப்படி யூஸ் பண்ணிட்டேன். செட்டுங்க ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஏதோ பேஸ் பண்ணி இருக்குமா, இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பு இன்வெர்ட் கமாக்குள்ள இருக்க சென்டென்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும், அப்படி தானே? சரி, இப்போ இன்வெர்ட் கமானாக வாட்டில் ஆரம்பிச்சிருக்கு, தேர் இஸ் நோ சேஞ்ச் இல்லையா, மற்ற எதுவுமே அந்த இதில் மாற்றம் இல்லை. வாட்டுங்கிறது மட்டும் தான் இருக்குது. இப்போ வாட்டு வந்துட்டா என்ன சொன்னேன் நான், ஆர்டினரி எக்ஸாமினேஷன் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ரா மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அடுத்து என்ன சார் பண்ணணும், இன்வெர்ட் கமாவை எடுக்கணும். கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணுமா, என்ன கன்ஜெக்ஷன், ஜட் யூஸ் பண்ணணும். அடுத்து ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டோம், ஆர்டினரி இன்டர்ஜெக்ஷனால வாட் என்ன பண்ணணும், அப்படியே இது பண்ணிடும். வாட்டர்னா மாறிடுச்சு, நமக்கு எக்ஸ்ட்ரா மாறிடுச்சு இல்லையா. அடுத்து ஏன் லவ்லி பர்ஃபார்மன்ஸுங்கிறது நமக்கு என்னது, இது ஒரு அட்ஜெக்டிவ், இட்டுங்க சப்ஜெக்ட், ஈஸுங்கிறது வேர்ப் இல்லையா. சரி, இப்போ என்ன பண்ணோம், தட் யூஸ் பண்ணாலே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அப்புறம் வேர்பு, அப்புறம் தான் அட்ஜெக்டிவ், அந்த ஃபார்ம் தான் நம்ம கொண்டு போகணும்னு சொன்னோம்ல. இப்போ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இட்டுங்கிறது என்னது, தேர்ட் பர்சனா, அப்போ இட்டுங்கிறது தான் வரும். இட்டை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன், ஓகேவா. அடுத்து நல்லா பார்த்துக்கங்க, வேர்ப் இங்கே பார்க்குறோம், வேர்ப் எந்த ஃபார்மில் இருக்குது, பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்பும் பாஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன ஞாபகம் இன்ட்ராகேட்டிவ்னா மீன்ஸ் ஐ ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருப்பேன், என்ன சொல்லியிருப்பேன், அதாவது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் ப்ரெசென்ட்டு, இன்வெர்ட் கமா சென்டென்ஸ் ப்ரெசென்ட்னா டென்ஸ் ப்ரெசென்ட் இல்லையா. இன்வெர்ட் கமா அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட்டு, இன்வெர்ட் கமா சென்டென்ஸ் ப்ரெசென்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம டென்ஸை பாஸ்ட் கொண்டு போகணும். இதே ரிப்போர்ட்டிங் வேர்பும் பாஸ்ட்டு, இன்வெர்ட் கமா டென்ஸும் பாஸ்ட்டு அப்படின்னா என்ன பண்ணணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொண்டு போகணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா. ஸோ இங்கே வேர்ப் எந்த ஃபார்மில் இருக்குது, பாஸ்ட் இருக்குது, ரிப்போர்ட்டிங் வேர்பும் பாஸ்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணானே, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டை கொண்டுட்டு போகணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொண்டு போகணும், ரூல்ஸ் என்னது, ஹேடு ப்ளஸ் மெயின் தேர்ட் ஃபார்ம் இல்லையா. இப்போ என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாஸ்ட்டுனால ஹேடு கொண்டு வந்திருக்கேன். ஸோ மெயின் தேர்ட் ஃபார்ம் கொண்டு போகணுமா, அது என்ன வேர்பு, பி ஃபார்ம் வேர்பு. அப்போ ஆமிஸ் ஆர் ப்ரெசென்ட், வாஸ் வேர் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன சார் போகும், என்ன போகும், ஹேடு வரும் இல்லையா, என்ன வரும், சாரி பீன் வரும் இல்லையா, என்ன வரும், பீன் வரும். ஃபியூச்சர்னா பி வரும், பர்ஃபெக்ட்னா பீன் வரும், அப்படி தானே. ஆமிஸ் ஆர் ப்ரெசென்ட், வாஸ் வேர் பாஸ்ட், ஃபியூச்சர்னா பி, பர்ஃபெக்ட்னா பீன் சொன்னோம் இல்லையா. பர்ஃபெக்ட் என்ன வரும், பீன் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், பீன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா. அப்போ என்ன பண்ணுமா, அடுத்து கடைசி அட்ஜெக்டிவ் இருக்குது, அந்த அட்ஜெக்டிவ் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் லவ்லி பர்ஃபார்மன்ஸ் என்ன வரும், ஏன் வெரி லவ்லி, வெரி லவ்லி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும். ஐ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி நவ், ஐ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி நவ். ஓகே, the second sentence பாருங்க. The players said hurrah, we have, so our team won the match. நம்ம டீம் என்ன பண்ணுச்சு, மேட்சை வின் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி விக்டரியா சொல்லுது இல்லையா. விக்டரியா சொல்லிச்சா அது சக்ஸஸ். அப்படின்னா அது ஹுரேனாலே ஜாய் தானே. அப்போ என்ன வரும் சொல்லுவோம், அப்போ the players exclaimed with joyfully. அப்படிதான் யூஸ் பண்ணுவோம் கன்ஜெக்ஷன், சாரி அப்படிதான் இம்பார்ட்டர் வேர்ப் எக்ஸ்டெண்ட் வித் ஜாய்ஃபுல்லி அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து
இன்வெர்டர் கமா கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணுமா? என்ன கன்ஜெக்ஷன்? தட்டுன்னு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன இருக்குது? ஹுரே அப்படிங்கிற அந்த வேர்டு தான் என்ன பண்ணுச்சு எனக்கு இங்கே ஜாய்ஃபுல்லியாக மாறிடுச்சு இல்லையா? ஹுரேங்கிற வேர்டு என்ன மாறிடுச்சு? ஜாய்ஃபுல்லியாக மாறிடுச்சு. அடுத்து சப்ஜெக்ட் வேர்பு அப்படின்னு அட்ஜெக்டிவ் போடுவோமா? இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட்? த மேட்ச் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். என்னது? ஓன்கிறது வேர்ப் இல்லையா? அவர் டீம் ஓன் த மேட்ச் அப்படிங்கிறது. அப்போ அவர் டீம்ங்கிறது சப்ஜெக்ட், என்னது? ஓன்கிறது வேர்பு, த மேட்ச்ங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ எப்படி வரும்? அவர் டீம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது? யாரோடைய டீமு? த பிளேயர்ஸோட டீமா? அவர் டீம்ங்கிறது பிளேயர்ஸோட டீம் சொல்லுது. அப்போ பிளேயர்ஸ்ங்கிறது என்னது? நமக்கு இன்டைரக்டா தே அப்படிங்கிற வேர்டு இருக்குது இல்லையா? இப்போ தே வந்துச்சுன்னா அவர் டீம் என்ன வரும்? தேர் டீம் அப்படின்னு என்ன வரும்? தேர் டீம் முன்சல் போட்டோம். அடுத்து வேர்ப் யூஸ் பண்ணணுமா? வேர்பை நான் இங்கே இறக்கணும். வேர்பை நான் இங்கே இறக்கணும் அப்படின்னா எதை பார்க்க சொல்லியிருக்கேன்? நான் ரிப்போர்ட்டிங் வேர்ப் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுதானே ரிப்போர்ட்டிங் வேர்பு. எந்த ஃபார்ம்ல இருக்குது? பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. இங்கே வேர்பு பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. ரெண்டும் பாஸ்ட். ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட்னா இன்வெர்டர் பாஸ்ட்னா என்ன பண்ண? பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லையா? அப்போ என்ன யூஸ் பண்ணோம்? ஹேட் யூஸ் பண்ணணுமா? ஹேடு ப்ளஸ் ஓனோட தேர்ட் ஃபார்ம் என்ன தான்? ஓன் தான். அப்போ ஹேட் ஓன். வின் ஓன் ஓன். அப்போ ஓன் தேர்ட் ஃபார்ம் ஓன் தான். அப்போ என்னது? த டீம் ஹேட் ஓன். அடுத்து என்ன வருமா? த மேட்ச் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறோம்? இன்டைரக்டாக அப்படியே போட்டுக்கிறோம். இதான் என்ன பண்ணுறோமா? டைரெக்டாக அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? சரி, அடுத்து பாருங்களேன். த she said how tall the tree is இருக்குது இல்லையா? she said how tall the tree is இருக்குது. இப்போ என்ன வரும்? she said என்ன வரும்? எக்ஸ்டெண்ட் வருமா? ஏன்னா how மட்டும் தானே இருக்குது. எதாவது இருக்குதா இன்டர்ஜெக்ஷன்? how. அப்போ ஆல் இன்டர்ஜெக்ஷன் என்ன வரும்? அப்போ எக்ஸ்கிளைம்டு என்ன வரும்? எக்ஸ்கிளைம்டு அப்படின்னு வரும். அடுத்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். தட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன வருமா? டால்ங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபார்மேஷனா? அட்ஜெக்டிவ். த ட்ரீங்கிறது சப்ஜெக்ட். ஈஸ்ங்கிறது வேர்பு. அப்போ என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோமா? என்ன வரும்? அப்போ த ட்ரீ அப்படி இங்கே வந்துடும். அடுத்து வேர்பு இங்கே யூஸ் பண்ண மாட்டேன். செகண்டா வேர்பு யூஸ் பண்ணாத பார்க்க சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட்டிங் வேர்பு. ரிப்போர்ட்டிங் வந்து ஃபார்மு. ரிப்போர்ட்டிங் வேர்பு பாஸ்ட் ஃபார்ம். ரிப்போர்ட்டிங் பாஸ்ட் இன்வெர்டர் டென்ஸ் ப்ரெசென்ட். அப்போ என்ன பண்ணோம்? டென்ஸா பாஸ்ட் மாற்றணும். இப்போ ஈஸோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ் அல்லது வேறு தானே? இப்போ இந்த இடத்துல ட்ரீங்க சிங்குலர் தானே? அப்போ யூஸ் பண்ணேன் வாஸ் யூஸ் பண்ணுவேன். அடுத்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ண என்ன சொல்லியிருக்கேன்? நான் வெரி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ என்ன வருமா? ஹவு டால் அப்படின்னா ஏன் வெரி டால்னு வரும் இல்லையா? அப்போ தட் வாஸ் வெரி வெரி டால் அப்படின்னு வரும். வெரி டால் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? சரி, இந்த ஃபைனல் சென்ஸ் பண்ணுங்க. he said alas I lost my wallet இருக்குது. அப்போ என்ன வரும்? he saidங்க தான் வரும். alas இருந்தா சாரோவா? அப்போ என்ன வரும்? exclaimed with sorrow. exclaimed with sorrow. கன்ஜெக்ஷன் சார் யூஸ் பண்ணணும். தட் யூஸ் பண்ணுவோமா? அடுத்து ஐ யார் சார் சொல்லுது? ஐ யாரை மென்ஷன் பண்ணுது? ஐங்கிறது ஹீங்கிற ஸ்பீக்கர் தானே? அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஒன்று ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டுங்கிறது என்ன சார்? வேர்பு. எந்த ஃபார்மு? பாஸ்ட் ஃபார்ம். ரிப்போர்ட்டிங் வேர்பு என்ன சார்? பாஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணானே? ஆட்டோமேட்டிக்காக பாஸ்ட் பர்ஃபெக்ட் சேஞ்ச் பண்ணணுமா? அப்போ என்ன வரும் எனக்கு? ஹீ ஹேட் லாஸ்ட் பார்த்தோன்னா ஹீ ஹேட் லாஸ்ட். அடுத்து மைங்கிறது என்ன சார்? மை யார் தான்? இந்த ஹீயோட ப்ரோனவுன் தானே மை. அப்போ ஹீயோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்னது? இந்த மைங்கிறது பாசிட்டிவ் ஃபார்மு. அப்போ ஹீயோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன சார்? ஹீயோட பாசிட்டிவ் ஃபார்மு ஹிஸ். அப்படி தானே? அப்போ ஹிஸ் தானே வரும். தான் அப்படி யூஸ் பண்ணணும். அப்போ ஹிஸ் வாலெட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர் நவ்? So okay, I hope this video will be helpful to improve your grammar skills. Do you have any clarification? You ask me in comment section. We will see the next video. Thank you for watching.